மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஜய் எல்லாரும் செத்துட்டாங்களே. இவர் விளம்பர அரசியல் பண்றதுக்காகவே கும்பலை சேர்த்தி இவங்க மக்கள் ஓட்டு அரசியலுக்காக வந்தாங்களோ இல்லையோ, அவர் ஒரு நடிகரை பார்க்கணுன்றது ஆர்வத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது. ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஒரு மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். தயவு செஞ்சு அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். அவங்க மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள லைட்டை நிறுத்திட்டு அந்த கண்ணாடி சற்றை சாத்தினதுனால விஜய் பார்த்தா போதும்னு நின்னாங்க பார்த்தீங்களா. அந்த மக்கள்லாம் சட்டை பார்க்க முடியல. அங்க இருக்கிற கூட்டம் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அந்த கட்சியில இருக்கீங்களா? பொறுப்புல தான் இருக்கீங்களா? ரசிகருங்க நாங்க பார்க்காம இருக்கிறது எவ்வளவு ஒரு இது, ஒரு ஆறுதலுக்கு. அவங்க கட்சியில இருந்து அவருதான் வர முடியல. அட்லீஸ்ட் அவரோட தொண்டர்களாவது யாராவது ஒருத்தங்களாவது பார்த்தாங்களா? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நடிகனை நம்பி போய் இத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க. இன்னைக்கு அப்பாவி மக்களும் பிஞ்சு குழந்தைகளும் 2 வயசு 1.5 வயசு குழந்தைகள் செத்து மடிஞ்சு போய் கிடக்குறாங்க. நைட்டோட நைட்டா போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. வெக்கமா இல்லை அப்படி நீங்க நடந்துக்கிறதுக்கு? மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். விஜய் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாரு, தொண்டை அடைச்சிரு. சரி, ஓகே, போய் தொலைட்டோம். நீ வரல, துணை செயலாளர் பொருளாளர்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அவங்களாச்சும் பேசுறானுங்களா? அவங்களும் பேச மாட்டாங்க. எந்த மூஞ்சி வச்சு பேசுவோம்? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் 10 மணிலேருந்து 8 மணிக்கே வந்துட்டாங்க. 10 மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கூட்டம் ஆரம்பிச்சு யாருமே சாப்பிட போகாம தண்ணி இன்னி கூட இல்லைங்க. தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தண்ணி குடிக்கல எதுவுமே. எல்லாமே தண்ணி குடிக்கும் டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் வர லேட்டாக கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சிச்சு. கட்டிக்கிட காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியல, எதனால கட்டுப்படுத்த முடியல. அங்கங்கே நிறத்து பக்கம் கரண்ட் கம்பத்து மேலே ஏற, மரத்து மேலே ஏற, இந்த ஷெட்டு மேலே ஏற, அந்த மரத்தில் ஏற, அங்கே ஏற, எல்லா பக்கம் ஏறி ஒன்றுமே பண்ண முடியல. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மதுரையில ஏற்கனவே 2-3 பசங்க செத்து இருக்கிறானுங்க. இப்போ அவருக்கு என்ன சொல்லுங்க? 39 பேர் குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க. நேற்று சத்தியமா சொல்றேங்க, வந்த எல்லாருமே எனக்கு நன்றி 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 ரொம்ப தம்பி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நன்றியை செந்தில் அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா உயிரிழப்பை தடுத்திருக்காரு. அதை இவனுங்க மீடியாவில் அவர் அப்படி இவர் இப்படி அது